வணக்கம் நேர்களே. இன்று 2021 ஜூலை மாதம் 3ஆம் திகதி சனிக்கிழமை பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைக்காக நிபந்தனைகளுக்கு அடிபணிய முடியாது, பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. கோவிட் பரவல் காரணமாக இவ்வருட இறுதிக்குள் எதிர்பார்த்த 6% பொருளாதார வளர்ச்சி அடைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மீட்சிக்கான செயற்திட்டங்கள் மூலம் 2021ஆம் ஆண்டு முடிவில் 5 முதல் 5.5% வரை பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு எதிர்பார்ப்பதாக நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் இறையாண்மையும் சுயாதீனத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான நிபந்தனைகளுக்கு அடிபணிய முடியாது என்று சுட்டிக்காட்டிய அவர், அவ்வரிச்சலுகை நீக்கப்படுவதால் பொருளாதார ரீதியில் பாரிய சேதம் ஏற்படாது என்றும் அதனை எதிர்கொள்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இணையவழி கலந்துரையாடலில் இதனை தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் அரசாங்கத்திற்குள் முரண்பாடுகள் வெடித்ததும் மௌனம் காப்பது ஏன்? பிரதமரிடம் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் கேள்வி. மௌனத்தின் மூலமே பதிலளித்தாராம் பிரதமர் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்திற்குள் பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நீங்கள் ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? அரசாங்கத்தில் உங்களுக்கு இருக்கும் நெருக்கடி என்னவென அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் பிரதமர் மஹிந்தவிடம் நேரடியாக கேட்டுள்ளார். எனினும் அரசாங்கத்திற்குள் நெருக்கடி இருப்பதை தனது மௌனத்தின் மூலமாக பிரதமர் பதிலளித்தார் என்று முருத்தட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் மாலை 6:30 மணியளவில் அபயராம விகாரைக்கு சென்ற பிரதமர் சுமார் 1 மணித்தியாலம் முருத்தட்டுவே ஆனந்த தேரரிடம் கலந்துரையாடி உள்ளதுடன் அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைமைகள், அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் குறித்து முருத்தட்டுவே ஆனந்த தேரரிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வடக்கில் அமைதியை நிலைநாட்ட முடியாதா? அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் கொலைகார கும்பலால் பொதுமக்கள் பாரதூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயுள்ளதா என்று தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக வாக்களித்த அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இவ்வாறான கொலையாளிகளை கைது செய்யும் விடயத்தில் மந்தகதியில் செயற்படாமல் துரிதமாக செயற்பட்டு நாட்டில் குறிப்பாக வடக்கில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எதிர்க்கட்சியில் இருந்து ஒரு மூச்சு நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைய புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் நேற்று வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அரசுக்குள் எதிராக அரசியல் சூறாவளி, ராஜபக்ஷ குடும்பத்தால் மக்கள் பெரும் துன்பத்தில் என்கிறார் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டில் ராஜபக்ஷ குடும்பத்தை மற்ற அனைவரும் பெரும் துன்பத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுக்கு உள்ளே சூறாவளியும் உருவாகி வருகிறது என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி பிரதமர் தலைமையிலான ராஜபக்ஷ ஆட்சியில் கோவிட் பரவல் மற்றும் பொருளாதார சீர்குலைவு ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாக போயுள்ளதாகவும் இதனூடாக இணைந்ததாக அரசியல் சூறாவளியொன்று தற்போது அரசாங்கத்திற்குள் எதிராக மக்களினால் உருவாக்கப்பட்டு வருகின்றது. சூறாவளி தொடர்பாக மஹிந்த கூறிய நிலையில் இப்போது அவர்களுக்கு எதிரான சூறாவளி வந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.
அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் 8 தொடக்கம் 10 வாரங்களில் 4வது அலை அவசர நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தவிர்க்க முடியாதென எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டில் பரவி வரும் டெல்டா வைரஸை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய மக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் 8 முதல் 10 வாரங்களில் தொற்று நோய் தீவிரமடையும். நாடு முழுவதும் இது 4வது அலைக்கு வழிவகுக்கும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். டெல்டா திரிவு மிக தீவிரமானது. அல்பா திரிவு வைரஸை விட டெல்டா திரிவு 70% ஆபத்தானது. இதனை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் 4வது அலையை தவிர்க்க முடியாது எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் சுகாதார ஒழுங்கு விதிமுறைகள் 5ஆம் தேதிக்கு பின் இன்னும் இறுக்கமாகும். சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டில் கோவிட் அச்சுறுத்தல் தொடரும் நிலையில் சுகாதார ஒழுங்கு விதிகளை இன்னும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இதன்படி எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய சுகாதார ஒழுங்கு விதிகள் அடங்கிய சுற்று நிரூபத்தை வெளியிடுவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் மே 21ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு ஜூன் 21ஆம் தேதி தளர்த்தப்பட்ட பின்னர் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார ஒழுங்கு விதிகள் அடங்கிய சுற்று நிரூபம் ஒன்றை அப்போது சுகாதார அமைச்சு வெளியிட்டிருந்தது. ஜூலை 5ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் வகையிலேயே குறித்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டிருந்தது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் அந்த சுற்று நிரூபத்தின் கால எல்லை முடிவடைய உள்ளது. எனினும் நாட்டில் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்து இருப்பதுடன் புதிய வகை தொற்றின் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகளை தளர்த்தாது இன்னும் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க உள்ளது. தற்போதைய நிலைமைகளை ஆராய்ந்து எவ்வாறாக கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது தொடர்பாக புதிய சுற்று நிரூபத்தின் ஊடாக அறிவிக்கப்பட உள்ளது. இதன்போது மேல் மாகாணத்திற்கென விசேட கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றுவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மேல் மாகாணத்தில் ஜூலை 31க்கு முன்னர் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி. செப்டம்பர் மாதத்திற்கு முன் நாட்டின் சகல பகுதி மக்களுக்கும் தடுப்பூசி. அஸ்ட்ராசெனிகா 2வது டோஸ் விரைவில் வரும். சுகாதார அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி நேற்று பணிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேல் மாகாணத்தில் உள்ள 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்னர் தடுப்பூசிகளை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுகாதாரத்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது கொழும்பு மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 60% மாணவர்களுக்கு, கம்பகா மாவட்டத்தில் 47% மாணவர்களுக்கும், களுத்துறை மாவட்டத்தில் 34% மாணவர்களுக்கும் 1வது டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. கொள்வனுக்கான கட்டளைகள் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும் தடுப்பூசியில் கிடைத்ததும் முறையான ஒரு திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டில் அனைத்து பிரதேசங்களுக்கும் அதிகளவு தடுப்பூசிகளை வழங்க வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கோவிட்-19 ஒழிப்பு விசேட குழு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார். 2ஆம் டோஸுக்கு தேவையான அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். அந்த வகையில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டுள்ள அனைவருக்கும் அதன் 2வது டோஸை முறையாக வழங்குவதற்கு திட்டமிடுமாறும் ஜனாதிபதி சுகாதார அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்றவாறு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் 100க்கும் குறைவான மாணவர்கள் கற்கும் பாடசாலைகள் மீண்டும் திறக்க கல்வி அமைச்சு முடிவு. முதற்கட்ட ஏற்பாடு என்கிறார் அமைச்சர் GL என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டில் நிலவும் கொரோனா வைரஸ் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் வாரங்களில் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 100 மாணவர்களுக்கு குறைந்தவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள 2962 பாடசாலைகள் இந்த மாதத்தில் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர், பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் நாட்டில் முன்னெடுக்கப்படும் நல்லிணக்க முனைப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளிவிவகார அமைச்சு விளக்கம். 16 முன்னாள் புலிகளுக்கும் பொது மன்னிப்பு குறித்து சுட்டிக்காட்டல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது.
பயங்கரவாத தடைச்சட்ட மீளாய்வு 16 தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுக்காக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு மற்றும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நல்லிணக்க முனைப்புகள் தொடர்பில் அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளது. 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டின் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை இணைக்குழு ஒன்று கடந்த ஜூன் மாதம் 21 நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த குழுவினால் கடந்த ஜூன் 24 மற்றொரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவித்து வந்த 16 தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய கோவிட் நிலைமை தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் வழங்கியுள்ள தரவுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 2,62,795, சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கை 30,134, புதிய நோயாளர்கள் 1,823, நோயிலிருந்து தேறியவர்கள் 2,29,541, இறப்புகள் 3,157 பதிவாகி இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய காலநிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன். சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் காலி தொடக்க ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மீண்டும் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.